எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நம்ம வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வரணும்னா சாஃப்ட்வேர் படிக்கணும் அப்படின்றத தாண்டி அதுக்கு நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். அதில் என்ன நிறைய வழிகள் இருக்குது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், பிசிஏ எம்சிஏ படிக்கலாம், பிஎஸ்சி வேறு ஏதாவது கோர்சஸ் பண்ணிட்டு எம்சிஏ படிச்சுட்டு கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வரலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறது ஒரே ஒரு ரோல் கிடையாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறது ஒரு ஜென்ரலான டேர்ம். அது கீழே நிறைய ரோல்ஸ் இருக்குது. டெஸ்டர், டெவலப்பர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. அதில் எது நீங்கள் விருப்பப்பட்டிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வர்றது, உங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சேனலில் அது மாதிரி அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். கிளான்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால். அப்புறம் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர்றது அப்படின்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது லேர்னிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக நீங்கள் படிக்க வேண்டியது இருந்துக்கிட்டு இருக்கும். புதுசாக உள்ள டெக்னாலஜி, டூல்ஸ், அப்கிரேடேஷன்ஸ் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸோடு இருந்துட்டு அதை படிச்சுட்டு நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சஸ்டெயின் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிராஜுவேட் டிகிரி வச்சுருக்கணும். மாஸ்டர் டிகிரி இல்லைனா அண்டர் கிராஜுவேட் டிகிரி, எனிதிங் இஸ் ஃபைன். சில கம்பெனிஸ் பிஎஸ்சி, பிசிஏ கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நார்மலாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பிஇ ஈக்குவலன்ட் டிகிரி ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி படிச்சுட்டு கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வரலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் நீங்கள் போகிறீங்க, சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சாஃப்ட்வேர் சம்மந்தமான கோர்சஸ் படிக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்யூப் பண்ணும் உங்களை. அதே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் சிவில், மெக்கானிக்கல் படிச்சுட்டு கூட நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம் இன்ஜினியரிங்கில். பட் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது உங்களுக்கு நீங்கள் தீர்க்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் இப்போ நிறைய லேட்டஸ்ட்டு கோர்சஸ் கூட வந்துருச்சு. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதில் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு கூட வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட் கூட நீங்கள் படிச்சுட்டு வரலாம் பின்னாடி கோர்ஸ் படிச்சுட்டு. இல்லைனா சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ஜினியரிங்கில் இப்போ இருக்குது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறது வந்து பாசிபிள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது இல்லாமல் வேறு லைன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். அப்புறம் இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்சஸ்லாம் கூட இருக்குது, எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி. அப்புறம் பிசிஏ, எம்சிஏ படிச்சுட்டு கூட வரலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு இருக்குது. இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, லாங்குவேஜ்னால் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, பைனரிஸ்னால் என்ன, பேசிக்காக எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனும் இதில் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் தனியாக ஒரு டாபிக் கிடையாது. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் டீட்டெயில்ஸும் வரும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மிஷினில் தானே நீங்கள் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறீங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து 0 1 தான் அது இருக்க போகுது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அந்த நாலேஜும் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் ஏன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. டெக்னாலஜி தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டில் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிகிட்ருக்கு. ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்துகிட்ருக்கு. அதனால் டே டு டே லைஃப்பில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எஃபிஷியண்ட்டாக எப்படி ஒர்க் டாஸ்க்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ டெக்னாலஜி பேசிக்காக டேக் ஓவர் பண்ணி வேர்ல்டை வந்து நிறைய மாற்றிக்கிட்டுருக்கு. ஸோ அதில் அந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் ஒர்க்கும் நிறைய அப்பப்போ ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் லோட் கம்மியாக இருக்கும், அப்புறம் ஹெவியாக இருக்கும். பாட்டம் லைன் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை படித்தோம், வேலையில் போனோம், அதோட முடிஞ்சது, லைஃப் லாங் நம்ம வேலை பார்த்துடலாம் அப்படிங்கிறது கிடையாது. யூ ஹேவ் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப்.
அதாவது என்னென்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் புதுசாக வந்துட்டுங்கிறத அவேர்னஸாவது உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதில் சைன் பண்ண முடியும். இதான் இந்த வீடியோ பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்கணும்னு நினச்சது. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றின வீடியோஸும் அதுக்கான டிப்ஸ் அண்டு சஜஷன்ஸ் ஐடியாஸும் இந்த யூடியூப் சேனலில் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். என்ட்ரி லெவல் இன்ஜினியர்ஸை தான் நம்ம ரொம்பவே டார்கெட் பண்ணி போடுறோம், ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி சஸ்டெயின் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வரலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸாக நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் டைம் இருக்கையிலலாம் பாருங்கள். தேங்க்யூ.